வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலே குருவோடு சேர்க்கை பெறுகின்ற சூரியனால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் என்கின்ற யோகம் உங்கள் ராசிக்கு எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகமுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற சிவராஜ யோகத்தினால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது ஆனி மாதம் பிறக்கின்ற பொழுது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாவார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியிலே சூரியன் தற்பொழுது ஜூன் மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாகிறார். அங்கு மிதுன ராசியிலே குரு பகவான் ஏற்கனவே அமர்ந்திருக்கின்றார். குருவோடு சூரியன் சேர்க்கை பெறுகிறார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசியிலே சூரியனோடு குரு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக சூரியன் நவகோள்களின் ராஜா, தலைவர். அவ்வாறு பார்க்கின்றபோது குரு பகவான் மந்திரி. ஆகையால் சூரியனும் குருவும் சேர்க்கை பெறுவது சிவராஜ யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். சிவராஜ யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கின்ற பொழுது அவர் அதிகாரமிக்கவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவராகவும் இருப்பார்கள். புகழ், மரியாதை, செல்கின்ற இடமெல்லாம் அவர்களுக்கென்று ஒரு மக்கள் கூட்டம் மற்றும் அவர்கள் எப்பொழுதும் ஒரு பெரிய அளவிலே ஒரு ஆளுமைத்திறன் கொண்டவர்களாகவும் ஆள் அடிமைகள் கொண்டவர்களாக, தற்பொழுதெல்லாம் ஆள் அடிமைகள் மிகப்பெரிய வேலையாட்கள் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அதிகாரமிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றதே சிவராஜ யோகம் அவர்கள் ஜாதகத்தில் இருந்தால் அமையக்கூடியது. அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது மிதுன ராசியிலே குரு பகவானோடு சூரிய பகவான் சேர்க்கை பெறுகின்றார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 முதல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2025 30 நாட்கள் மிதுன ராசியிலே குருவோடு சூரியன் சேர்க்கை பெறுவார். பொதுவாக ஆண்டுக்கோளிலே குரு பகவான் ஒரு ராசியிலே அதிகபட்சம் 1 வருடம் இருக்கக்கூடியவர். சூரியனும் ஒரு ராசியிலே 1 மாதம் இருக்கக்கூடியவர். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இருக்கின்ற ராசியிலே சூரியன் வருகின்ற பொழுது ஏற்படுவதே சிவராஜ யோகம். அதற்கு அடுத்தபடியாக குருவும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதென்றால் அதுவும் சிவராஜ யோகம்தான். பொதுவாக சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். ஆனால் குருவுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. 5, 9 7ஆம் பார்வையும் இருக்கின்றது. ஆனால் குருவுக்கு நேர் எதிராக சூரியன் இருக்கின்ற பொழுது வருகின்ற சிவராஜ யோகம் பார்க்கின்ற குரு வக்ரமாக இருப்பார். அதுவும் அதிவக்ரமாக இருப்பார். ஆனால் குருவோடு சூரியன் சேர்க்கை பெறுகின்ற சிவராஜ யோகம் மிகவும் அற்புதமானது.
காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு மிதுனம். 3ஆம் வீடு மிதுனம். பொதுவாக 3ஆம் இடம் தைரியம், புகழ், முயற்சி, வெற்றி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆகையால் இப்பொழுது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், மேஷத்துக்கு 3ஆம் இடம், மிதுனத்தில் குருவும் சூரியனும் சேர்க்கப் பெறுகின்ற யோகம், சிவராஜ யோகம் உங்களுக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்கான குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எவ்வாறு யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சூரியன் மற்றும் குரு. 5க்குரியவர் சூரியன் மற்றும் 9க்குரியவர் குரு பகவான். அவர்கள் இருவரும் கோணத்திற்கு அதிபதிகளாகப்பட்ட சூரியனும் குருவும் சேர்க்கை பெறுவதே மிக அற்புதமான யோகமான சிவராஜ யோகம் ஏற்படுவது மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 3லே முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்திலே சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று குரு 9ஆம் வீடாக தனுசை பார்க்கின்ற யோகமும் சூரியனும் பார்க்கின்ற யோகமும் உங்களுக்கு ஏற்படுவதனால் இந்த 30 நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். மிகப்பெரிய யோகம் என்றால் என்ன? ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த முயற்சிக்கு இருக்கிற தடைகளை தகர்த்தெறிந்து அவற்றையெல்லாம் தூர எறிந்து வெற்றியை பெறுவது, பெரிய ஆற்றலை பெற்று அதை சாதிப்பது, அதுதான் யோகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மேஷராசியில் பிறந்தவர்கள் தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்டவர்கள். காரணம் ராசியாதிபதி செவ்வாய் பகவான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மற்ற ராஜகிரகமாகப்பட்ட சூரியனும் குருவும் இருவரும் சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் முயற்சியில் தைரியமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். பெயர், புகழ், அந்தஸ்து உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கென்று ஒரு தனி தேஜஸ் பலம் உருவாகும். ஆத்ம பலம், தெய்வ பலம், பிரபஞ்ச பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக சிவராஜ யோகம் என்கின்ற யோகம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. ஆகையால் இப்பொழுது மேஷராசி சகோதர சகோதரிகள் எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது. அந்த முயற்சி எடுக்கின்ற பொழுது தடைகள் இருக்காது. எந்த ஒரு செயலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்கள், பெரிய சாதனை செய்தவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களிடம் நீங்கள் பெற வேண்டிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை நீங்கள் எளிதாக பெறுவீர்கள். ஆகையால் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 30 நாட்கள் குரு சூரியன் சேர்க்கை பெறுவது தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய தொழில் வியாபார முயற்சிக்குரிய செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவற்றில் நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளுக்குரிய வெற்றிகளையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆனி மாதத்தில் சூரியனும் குருவும் சேர்க்கை பெறுவது மிதுனத்தில் இருப்பதினால் 3ஆம் இடமாக அது வருவதினால் மேஷராசிக்குரிய தொழில் வியாபார நண்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம், உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வும். சிவராஜ யோகம் என்பது பதவி அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது. அது உத்தியோகத்தில் எதிரொலிக்கும். நீங்கள் எப்பொழுது எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற ஒரு தடைகள் இருந்தால் இப்பொழுது அந்த தடைகள் இருக்காது. ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வு. மொத்தத்தில் மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த சிவராஜ யோகம் மிதுனத்தில் ஏற்படுவதனால் உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் தனயோகத்தையும் தன லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு பாக்கியவான்களாக நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். இந்த 30 நாட்கள் நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம் மிதுன ராசியிலே குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய யோகங்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, உங்கள் ராசிக்கு இப்பொழுது 2ஆம் இடத்தில் சூரியன் வருகின்றார். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்திலே சிவராஜ யோகம் என்கின்ற யோகம் ஏற்படுகின்றது. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் இருவரும் சேர்க்கை பெறுவதனால் வருகின்ற யோகமே சிவராஜ யோகம். அந்த யோகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதினால் உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை, உங்கள் சொல் பேச்சை மற்றவர்கள் கேட்பார்கள். நீங்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு மறு பேச்சு எவரிடமும் வராது. எதிர்த்து பேசக்கூடிய திராணி உள்ளவர்கள் கூட இப்பொழுது உங்கள் வார்த்தைக்கு பயந்து சற்று பொறுமை காட்டுவார்கள். உங்கள் பேச்சை செவிகொடுத்து கேட்பார்கள். ஆகையால் தற்பொழுது உங்களுடைய வாக்கு வன்மை, வாக்கு சக்தி அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சில சமயங்களிலே ஒரு வார்த்தையே பெரிய அளவிலே மாற்றங்களை ஏற்படுகிறோம். நம்மளுடைய அறிந்த ஒன்று, சில பெரிய மனிதர்கள் சில வார்த்தைகளை கூறுவார்கள். அந்த வார்த்தை மக்களிடம் பெரிய அளவிலே எதிரொலிக்கும்.
அத்தகைய வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருப்பது நாம் அறிந்த ஒன்று, தெரிந்த ஒன்று. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை பெறுவதும், சூரியனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அவ்வீடு சிம்மம். சிம்மத்துக்கு 11ஆம் இடம், அதுதான் மிதுனம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். எனவே இங்கு 2லே தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கின்ற யோகம் இப்பொழுது அதிகரிக்கும். சூரியன் பெரிய மனிதர்கள், பெரிய தலைவர்களை குறிக்கக்கூடியவர், ராஜாங்கத்தை குறிக்கக்கூடியவர். சூரியன் நடுநிலை நாயகன், நவக்கோள்களின் தலைவன். அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு வாக்கு சார்ந்தமான 2லே இருப்பதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் தனலாபம் மிகப்பெரிவில் அதிகரிக்கும். சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். எந்த ஒரு விஷயத்திலும் இப்பொழுது உங்களுடைய பேச்சு திறமையினால், வாக்கு திறமையினால், வாக்கு சாதுரியத்தினால் மிகப்பெரிய லாபத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நாம் எப்பொழுதும் நம்மளுடைய பேச்சுக்கும் ஒரு முக்கியத்துவம் தருவோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு தொழில் வியாபாரம் தனலாபமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கின்ற புதிய முயற்சிகள், பெரிய மனிதர்களை தொடர்பு கொள்வது அல்லது ஒரு பெரிய பண முதலீடுகள் செய்கின்ற பொழுது பேங்கை நாடுவோம். அந்த பேங்கிலே நாம் நாம் என்ன செய்வோம், எப்படி செய்வோம் என்பதை நாம் எடுத்துரைக்க வேண்டும். அப்படியாகப்பட்டது ஒரு மேலதிகாரிகள், மேனேஜர் போன்றவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற பொழுது உங்கள் வார்த்தையோடைய சாதுரியத்தினால் அவற்றை சாதிப்பீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம். உத்தியோகத்தில் நீங்கள் இப்பொழுது எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் மேலதிகாரியுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். ஏனெனில் குருவோடு சூரியன் சேர்க்கை பெறுகின்ற பொழுது குருவோடைய பேச்சை சூரியன் கேட்பார். இந்த இடத்தில் உங்களுக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை பெறுனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் எப்பொழுதும் இல்லாத வகையில் இப்பொழுது உங்கள் மீது மிகுந்த மரியாதையை காட்டுவார்கள். உங்களுக்குரிய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை கணித்து அதற்குரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள். ஆகையால் இந்த 30 நாட்கள் ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளும் பொருளாதார வெற்றிகளும் பதவி உயர்வு, குறிப்பாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது குருதசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு, ஏனென்றால் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மத்திய வயதில் கட்டாயமாக குருதசை வரும். அவ்வாறு பார்க்கின்ற குருதசை நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதம், இந்த ஆனி மாதம் சூரியன் குரு மிதுனத்தில் சேர்க்கை பெறுவதனால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வுகளை பெறுவீர்கள். மொத்தத்தில் ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த 30 நாட்கள் வாக்கு வன்மையினால் மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்கு குரு சூரியன் சேர்க்கை ராசியிலே ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். அது ஜென்ம குரு. இப்பொழுது சூரியன் 12ஆம் இடம் ரிஷபத்திலிருந்து ராசிக்கு வருகிறார். குருவோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக ஜென்ம குரு ராசியிலே குரு இருக்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் ராசியிலே இருந்தால் ஜென்ம குருவால் எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடு இப்பொழுது சூரியன் ஆனி மாதம் முழுவதும் ஜூலை 15 வரை சேர்க்கை பெறுவார். எனவே ஜென்ம குருவால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, மட்டுமல்லாமல் யோகமும் இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சிம்மம், அது சூரியனோட வீடு. உங்கள் ராசியோ காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. அதாவது மேஷம் என்பதே காலபுருஷனுடைய வீடு, 1ஆம் வீடு. அந்த மேஷத்துக்கு 3ஆம் வீடு மிதுனம். அந்த வீட்டில் இப்பொழுது சூரியன் வருகிறார், சேர்கிறார். உங்கள் ராசிக்கு 3க்குரியவர் சூரிய பகவான். அந்த 3க்குரியவர் உங்கள் ராசிக்கு என்றால் அவர் உங்கள் ராசிக்கு குருவோடு சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய நன்மை. காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு உங்கள் வீடு என்றால் உங்கள் ராசிக்கு 3க்குரிய சூரியன் ராசியிலே வருவதும் சிவராஜ யோகம் ஏற்படுவதனால் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மிகப்பெரிய அளவில் உயரும். பொதுவாக சிவராஜ யோகம் அதிகாரத்தை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், தனம் புகழ் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய யோகமே சிவராஜ யோகம். அவ்வாறு பார்க்கின்றோம். அது உங்களுடைய ராசியிலே ஏற்படுவதினால் 3ஆம் இடத்தில் செவ்வாயும் இருக்கின்ற நிலையில் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய செல்வாக்கு மட்டுமல்ல அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய யோகமும் நீங்கள் பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாகவும் மக்களிடம் ஆதரவும் உங்களுடைய புகழ் மரியாதை மிகப்பெரிய அளவில் உயரும். சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் புகழக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும்.
காரிய முயற்சியில் தைரியம் இருக்கும். சூரியன் ராசியிலே குருவோடு சேர்க்கை பெறுவன அறிவாற்றல் அதிகரிக்கும். குரு அறிவை கொடுக்கக்கூடியவர், புத்திக்குரியவர், புத்திக்காரகன். உங்கள் ராசிக்கு அதிபதியோ புதன், அவர் புத்தைக்காரகன். ஆகையால் செயல், வித்தை, ஆற்றல், திறன் அதிகரிக்கக்கூடிய யோகம் இவை உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். லாபத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள். 10ல் சனி உழைப்பை கொடுப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். தொழில் வியாபார விஸ்தரிக்கக்கூடிய யோகம், புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வியாபாரம் என்று பார்க்கின்ற போது அதற்குரிய கிளைகள் துவங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகள் இவையெல்லாம் அடையக்கூடிய யோகம் மிதுனராசி சகோதர சகோதரிக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடியவர், தலைவர்களுக்குரியவர் சூரியன். அப்படி பார்க்கின்ற உங்களை விட உயர்ந்த பதவியில் உத்தியோகத்தில் இருக்கின்ற மேல் அதிகாரிகள், தலைமைக்குரியவர்கள் உங்கள் மீது மிகுந்த மதிப்பு மரியாதை மட்டுமல்லாமல் உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார்கள். அதை நீங்களும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு நிச்சயம் இந்த ஆனி மாதம் 30 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். சிவராஜ யோகம் அப்படி உங்களுடைய உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் சூரியன் குரு சேர்க்கை ராசியில் ஏற்படுவதால் உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, பெரிய பதவிகள் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், தேடி வரும். மொத்தத்தில் மிதுன ராசியில் பிறந்த சகோதர சகோதரிக்கு தொழில், வியாபார, உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த சிவராஜ யோகம் கொடுக்கவிருக்கிறது. நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சூரியன் சிம்மம். சூரியன் சந்திரனுக்கு மிகுந்த நண்பரை கொடுக்கக்கூடிய, சூரியன் சிவனை குறிக்கக்கூடிய, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரனும் சக்தியை குறிக்கக்கூடியவர், பராசக்தி பார்வதி தேவியை. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதி குரு பகவான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை. சூரியன் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் உங்களுக்கு விரயத்தில் வருவது சிறப்பல்ல. அதே சமயத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதி 9க்குரிய மீனராசிக்கு அதிபதி குரு, அவர் ஏற்கனவே 12இல் இருப்பதும் சிறப்பல்ல. ஆகையால் இப்பொழுது 12ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை, அது விரயஸ்தானம். பொதுவாக குரு 12இல் இருக்கின்ற பொழுது சுப செலவுகள் ஏற்படும். சுப கிரகம் அல்லவா குரு, முழு சுபர் அல்லவா. மேலும் 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த தனாதிபதி உங்களுக்கு சூரியன், அவர் விரயத்தில் இருப்பதனால் குடும்பத்திற்கான செலவுகள் இப்பொழுது அதிகரிக்கும். அது எவ்வாறு வேணாம் இருக்கலாம். திருமண செலவுகளாக, அல்லது இப்பொழுது இந்த ஜூலை மாதம் வரை உங்களுக்கு சூரியன் விரயத்தில் இருப்பதனால் குழந்தைகளுடைய கல்வி செலவுகளுக்காக இருக்கக்கூடிய செலவுகள், எவ்வாறு இருந்தாலும் அதை நம்மளுடைய கடமையில் என்று நீங்கள் நினைத்து கொள்வது தான் உண்மை. காரணம், குழந்தைகளுக்கான கல்வி செலவு, கல்லூரிக்கு செல்கின்றார்கள் என்றால் இப்பொழுதெல்லாம் அதை நாம் நினைத்து சேமித்து வைத்து கொண்டிருந்தால் புத்திசாலி. இல்லை, எதிர்பார்க்காமல் நம்ம வேறு செலவுகள் செய்துவிட்டோம், எதிர்பாராமல் அந்த சேமித்த பணத்தை நாம் கல்விக்குரிய சேமித்த பணத்தை செலவு செய்துவிட்டால் இப்பொழுது அதற்குரிய செலவை எப்படி ஈடுகட்டுவது என்ற நிலையும் இருக்கும் சிலருக்கு. மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சூரியன் குரு சேர்க்கை, அது விரயஸ்தானம் 12ஆம் இடத்தில் வருவதினால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆகையால் இப்பொழுது என்ன தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செலவுகள் இருக்கிறது என்பது தெரிந்துவிட்டது. பொதுவாக விரயஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால், ஜாதகத்தில் இருந்தாலே அவர் ஒரு செலவாளியாகவே இருப்பார். சிலர் சொல்வார்கள், நான் எவ்வளவு தான் வரவுகள் வந்தாலும் செலவுகள் கண்மூடித்தனமாக இருக்கின்றது, வருவது ஒரு வழி போவது பல வழி என்று சொல்வோம். தண்ணீராக பணம் செலவாகிறது என்று கூறுவோம். இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்பொழுது அது நடக்கத்தான் போகிறது. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 2லே கேது, 8லே ராகு என்ற நிலை, 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது உங்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை என்பது, குருவோடு சூரியன் சேர்க்கை என்ற பொழுது அந்த சேர்க்கை சிவராஜ யோகம் என்பது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. அந்த பணம் உங்களுக்கு இப்பொழுது தொழில் வியாபாரத்தில் வரவுகளை கொடுக்கும். செலவுகள் செய்ய வேண்டுமெனில் பொதுவாக பணம் இருந்தால்தான் செலவு. இப்பொழுது செலவு செய்யக்கூடிய 2ஆம் இடம் சூரியன் அதிபதியாக இருப்பதனால், அவர் 12இல் குருவோடு யோகாதிபதிகளை சேர்க்கை பெறுவதனால்
தொழில் வியாபாரத்தில் வரவுகள் நிச்சயம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் இருக்கின்றது. சிக்கன நடவடிக்கை, வீண் செலவுகளை தவிர்ப்பது, ஆடம்பர செலவுக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பது இப்பொழுது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியனும் குருவும் 12லே சேர்க்கை பெறுகின்ற பொழுது இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு உங்களை மாற்றக்கூடிய ஒரு நிலை வரும். உத்தியோகத்தில் இல்லை என்றால் உங்களுடைய பொறுப்புகள் உங்களுக்கு வேறு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பாக உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் போன்றவைகள் ஏற்படும். மொத்தத்தில் இப்பொழுது உங்கள் வார்த்தையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் வாக்குஸ்தானத்துக்கு 2லே வேறு கேது இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது உங்கள் வார்த்தையிலே உத்தியோகத்தில் நீங்கள் ஒன்று கூறினால் அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த ஆனி மாதம் 30 நாட்கள் ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை இருக்கிறது. எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வார்த்தையிலே மிகவும் பொறுமை, நிதானம். ஏற்கனவே குடும்பஸ்தானத்தில் கேது, இப்பொழுது சூரியனும் விரயத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் உறவினரிடம், உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியோரிடம் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் பக்குவமாக, அமைதியாக, கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இப்பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வார்த்தையினால். எனவே உங்களை வார்த்தையிலே மிகவும் நிதானம், பொறுமை, கவனம் காட்டுவது நல்லது. நலம் பெருக, வளம் பெருக. சிம்ம ராசிக்கு குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் யோகாதிபதியான குருவோடு சேர்க்கை பெறுகிறார் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம ராசியிலே பிறந்தவர் என்பது அறிந்தது. உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் தொடர்பு பெற்றிருந்தாலோ, குரு சூரியனை பார்த்திருந்தாலோ, இவ்வாறு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த 30 நாட்களில் பெறுவீர்கள். பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே குரு சூரியன் சேர்க்கை பெற்றாலோ அல்லது சூரியன் குருவால் பார்க்கப்பட்டாலோ நீங்கள் யோகத்துக்குரியவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவதும், பொதுவாக குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம். அது மற்ற ராசிகளை விட இப்பொழுது சிம்ம ராசிக்குத்தான் அதிகமான நற்பலன்களை கொடுக்கும். 11ஆம் இடம் மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம். பொதுவாக கோச்சார் ரீதியாக 11ஆம் இடத்தில் எல்லா கிரகமும் யோகத்தை செய்யும். இங்கு உங்களுக்கு அவர் ராசியாதிபதியாக 11க்கு வருவதும் குரு யோகாதிபதி சேர்க்கை பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பெரிய அளவிலே லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் காரிய வெற்றிகள் இருக்கும், செல்வாக்கு உயரும், சமூகத்தில் மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு, பதவி கிடைக்கக்கூடிய யோகம், அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகமான நாட்களாக இந்த மாதம் ஆனி மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு மிதுனத்தில் குரு சூரியன் சேர்க்கை பெறுவதனால் ஏற்பட போகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகள், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம். எந்த ஒரு முயற்சியும் தற்பொழுது தைரியமாக எடுங்கள். அஷ்டம சனியாக இருந்தாலும், ராசியிலே கேது, 7லே ராகு இருந்தாலும், இந்த 30 நாட்கள் குரு சூரியன் சேர்க்கை என்பது உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். ஏற்கனவே ராசியிலே செவ்வாய் இருக்கிறார், அதுவும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையால் இப்பொழுது இந்த 30 நாட்கள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபம், வெற்றி, அந்தஸ்து உயரக்கூடிய யோகம், அரசாங்கத்தினால் ஆதரவு, வழக்குகளிலே வெற்றிகள், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முயற்சியிலே நல்ல ஒரு நன்மை, இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு சிம்மராசி சகோதர சகோதரிக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் நல்ல ஒரு யோகம். அவற்றை நீங்கள் சரியாகவும் பயன்படுத்தி கொள்வீர்கள். அறிவுக்குரிய குருவோடு ராசிக்குரிய சூரியன் சேர்க்கை பெற்றால் எப்பொழுதும் நன்மை. இப்பொழுது சிம்மராசிக்கு அது மிக சிறப்பாக லாபஸ்தானத்தில் வருவதினால் இந்த 30 நாட்கள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய செழிப்பை பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம். பதவியை கொடுக்கக்கூடிய யோகமே இந்த சிவராஜ யோகம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்கும். புதிய பதவி, அதிகார உயர்வு, பதவியில் உங்களுக்கு ஊதிய உயர்வு, அதிகாரத்தை அடையக்கூடிய பலம், உயர் அதிகாரியிலும் நல்ல ஒரு நட்புறவு, பகைமை இல்லை. தொழில் வியாபாரம் எப்படி சிறப்பாக இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் மட்டுமல்லாமல் சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் எடுக்கின்ற செயலிலே ஒத்துழைப்பும் நன்றாக இருப்பதால் மிக வேகமாக வெற்றிகளை பெறுவீர்கள், முடித்து காட்டுவீர்கள். எந்த ஒரு பெரிய வேலையும்
ஆகையால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய யோகமாக இந்த சிவராஜ யோகம் 11ஆம் இடத்தில் ஏற்படுவதனால் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. எந்த ஒரு முயற்சியும் சிம்மராசியில் எடுங்கள். இந்த 30 நாட்கள் ஜூன் 15 முதல் ஜூலை 15, 2025 இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருப்பதனால் வெற்றி உங்களுக்கே. நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்கு குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவோடு 9ல் இருக்கின்ற சூரியன் 10க்கு மிதுனத்தில் வந்து சேர்க்கப் பெறுகிறார். 10ஆம் இடம் தசம கேந்திரம், பெரும் கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை பெறுவதனால் சிவராஜ யோகம் என்கின்ற யோகம் ஏற்படுகிறது. இவை உங்களுக்கு எத்தகைய பலன்களை கொடுக்கும்? மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஒரே கல்லிலே நீங்கள் 2 மாங்காய் அடிக்கப் போகின்றீர்கள். அர்ஜுனன் குறி வைத்தால் எப்படி தப்பாதோ அதை போலவே இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் குறி தப்பாது. காரணம், 10லே குரு இருக்கின்ற பொழுது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது என்றால் 10ல் குருவோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் குருவால் பாதிப்பில்லை. இது முதல் மாங்காய். ஆகையால் குருவோடு சூரியன் சேர்க்கை பெறுவதனால் 10ல் இருக்கின்ற குருவால் பாதிப்பில்லை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது 10ல் சூரியன் வருவதே பெரிய அளவிலே பலத்தை கொடுக்கக்கூடிய காரணம், 10ல் சூரியன் திக்பலம் பெறுவார். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடம், அதாவது ஜீவன ஸ்தானம், கர்மஸ்தானம், அந்த 10ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை பெறுவதனால் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை, சமூகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் உயரக்கூடிய யோகம், உங்களுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் விஸ்தீகரிக்கும், மக்களிடம் பெரிய ஆதரவு, இவை உங்களுடைய செயல்களிலே மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் எதிர்பாராத பெரிய யோகத்துக்குரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். செயல் வெற்றி என்பது ஒன்று, அதிர்ஷ்ட வெற்றி என்பது இரண்டும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. எடுக்கின்ற செயலுக்குரிய முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி, அதிர்ஷ்ட காற்று, அதிர்ஷ்ட லட்சுமியின் அதிக அந்த அந்த அன்பு ஆசியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள், இவையும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆகையால் இப்பொழுது இந்த ஜூன் 15, 2025 முதல் ஜூலை 15, 2025 30 நாட்கள் 10ஆம் இடத்தில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுனத்தில் குரு சூரியன் சேர்க்கை பெறும். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அவருடைய மற்றொரு வீட்டில் அவர் சேர்க்கை பெறுகிறார்கள், குரு சூரியன். ஆகையால் தொழில் வியாபாரம், 10ஆம் இடம் தொழில் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம், உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடிய இடம். எனவே தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம், புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள், நினைத்த காரியங்களிலே மிகப்பெரிய வெற்றிகள், எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு சாதகம், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம். லாபம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் மிகப்பெரிய அளவிலே நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகம். பெரிய பெரிய மனிதர்கள் உங்களிடம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய முயற்சியை எடுப்பார்கள். செயல்திறன் அதில் வெற்றியிலையும் நீங்கள் பெறுவீர்கள். வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்கள், நாம் சேர்ந்து செய்வோம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நான் பணம் போடுகின்றேன், நீ செயல்படு அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்தி உத்வேகத்தை கொடுப்பார்கள். இந்த தொழில் வியாபாரத்தை அதற்குரிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். எனவே பெரிய பெரிய அதிகாரமிக்க மனிதர்களுடைய அறிமுகம், அன்பு, பாசத்தையும் கிடைக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் கன்னிராசி சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற எந்த ஒரு முயற்சியும் தொழில் வியாபாரத்தில் எடுங்கள், ஜெயமே உங்களுக்கு. உத்தியோகம் 10 உத்தியோகத்துக்குரிய இடமே. ஆகையால் குரு சூரியன் சேர்ந்தாலே பதவியை கொடுக்கும். இப்பொழுது உத்தியோகத்தில் உங்களுக்கு நிச்சயம் பெரிய உயர்வுகளை கொடுக்கும். கண்டக சனி நடந்து கொண்டுதான் சனியால் பாதிப்பு இல்லை. காரணம், 6லே ராகு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக அவர் இருப்பதும் கோச்சார வேதத்தில் சனியுடைய பாதிப்புகளையும் தடுக்கிறார். இப்போ குருவாலியும் பாதிப்பில்லை, பதவியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற முயற்சி எடுப்பவர்களுக்கு அதற்குரிய சரியான முயற்சி அந்த வாய்ப்பை கொடுக்கும் இந்த காலத்தில், இந்த 30 நாட்களில். எனவே வேகப்படுத்துவீர்கள் முயற்சி. நான் கூறிதான் நீங்கள் வேகப்படுத்த வேண்டும் என்ற அர்த்தமேலே, நீங்களே அதற்குரிய முயற்சி எடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். மற்றவர்களும் அதற்குரிய உற்சாகமான உத்வேகத்தை இப்போ கேளு, உனக்கு கிடைக்கும், வாய்ப்புகள் உனக்கு தேடி வருகின்றது, பயன்படுத்திக்கொள் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். எனவே உயரதிகாரிகளிடம் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள்.
உத்தியோகத்தில் பல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவில் அரசாங்க பதவிகளை கிடைக்கக்கூடிய எழுத்து தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அதற்குரிய ஒரு பெரிய வெற்றிகள் இருக்குது. குறிப்பாக இப்பொழுதெல்லாம் அரசு பதவிக்கு நம்ம எழுத்து தேர்வெல்லாம் எழுதுவோம். அந்த எழுத்து தேர்வு எழுதுபவர்களுக்கு இப்போ நடந்தால், இந்த 30 நாட்களுக்குள் நடந்தால் நிச்சயம் அவற்றிலே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி. ஆகையால் பதவி உயர்வு, பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் உத்தியோகத்தில் இருக்கு. மொத்தத்தில் கன்னி ராசிக்கு திக்பலம் பெறுகின்ற சூரியன் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கவிருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தில் சேர்க்கை பெறுகின்ற குரு சூரியனால் ஏற்படக்கூடிய யோகங்களை தற்பொழுது காணலாம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு யோகமாக அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது 8ல் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் 9ஆம் இடம் மிதுனத்துக்கு வருகிறார். பொதுவாக கோச்சார் ரீதியாக 9ல் சூரியன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் அது உங்களுக்கு பொருந்தாது, விதிவிலக்கு. காரணம், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமே மிதுன ராசி. பாவத் பாவம் என்று கூறுவோம் ஜோதிடத்தில். 11க்கு 11லே சூரியன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடமே 9ஆம் இடம். 11க்கு 11 பாவத் பாவம். ஆகையால் சூரியன் பாவத் பாவமாகவும் பலம் பெறுகிறார். முதல் அது. அடுத்ததாக பார்க்கின்றபோது குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுவது சிவராஜ யோகம். சிவராஜ யோகம் அப்படி எந்த யோகம் என்ன செய்யும்? பதவியை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும். அந்த சேர்க்கையாகப்பட்டது உங்கள் ராசிக்கு 9லே சேர்க்கை பெற. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை லட்சுமியை கொடுக்கக்கூடிய யோகமான ஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பாக்கிய லட்சுமி ஸ்தானம். ஆகையால் பதவி, யோகம், வெற்றி, செல்வாக்கு, தனம் இவையெல்லாம் 9ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் கிடைக்கப்பெறும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பலம். 9ஆம் இடம் அதை அடையக்கூடிய இடம். ஆகையால் 9ஆம் இடத்தில் சிவராஜ யோகம் துலாம் ராசி சகோதர சகோதரிக்கு ஏற்படுவதனால் எடுத்த எல்லா முயற்சியிலும் அதிர்ஷ்டத்தின் மகக்கிய லட்சுமியின் அருளால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். இது நல்லது. அடுத்தது, சூரியன் எப்பொழுதும் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர், முயற்சியை கொடுக்கக்கூடியவர். குரு அதை செயல்படுத்தக்கூடிய மந்திரி. சூரியன் ராஜா, குரு மந்திரி. ஒரு ராஜாவின் பார்வை நம் மீது பட்டால் நாம் என்றைக்கும் பெரியாள்தான். பெரிய மனிதனுடைய தொடர்பு, அறிமுகம், ஆதரவு கிடைத்தால் அதுவும் நமக்கு பெரிய யோகம்தான். இப்போ உங்களுக்கு நீங்களே பெரிய மனிதர்களாக உங்கள் ஆதரவை பெறக்கூடிய வகையில் உங்கள் நண்பர்கள் உங்களை நாடக்கூடிய வகையாக உங்களுடைய செல்வாக்கு சமூகத்தில் உயரும். எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை இப்பொழுது பெறப்போகின்றீர்கள். 6லே சனி, 11லே கேது, மேலும் செவ்வாய் வேறு, இதெல்லாம் பலம். இதில் புதனும் உங்களுக்கு நல்ல விதத்தில் வருவார். 23ஆம் தேதி புதனும் உங்களுக்கு 10க்கு வந்துடுவார். என கோள்கள் அத்தனையும் சாதகமாக இருக்கும். சூரியன் மற்றும் இப்போது 8ல் இருந்தார். இப்போ அவரும் 9க்கு சிவராஜ யோகத்தை தருகிறார். ஆகையால் சூரியன் நன்றாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் பணம் இருக்கும். ஆனால் அதிகாரத்துக்குரிய அந்த பதவி ஆசைன்றது தான் மிகப்பெரிய விஷயமே. மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் ஏன் அரசியல் நோக்கி படையெடுக்கின்றார்கள்? அந்த அதிகாரத்திற்குத்தானே. பணம் இருக்கின்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஏன் எம்பி, மந்திரி என்று ஆசைப்படுகின்றார்கள்? அந்த அதிகாரத்துக்குத்தானே. அந்த அதிகாரத்தின் போதை அவங்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தானே பல கோடிகளை செலவழிக்கின்றார்கள். இப்பொழுது துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம் 9லே சூரியன் குரு சேர்க்கை பெறுவதனால் ஏற்பட போகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றி, பணயோகம், தனலாபம். லாபாதிபதியான சூரியன் லாபத்திற்கு லாபஸ்தானமான 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் லாபம் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். புதிய தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே துவங்கக்கூடிய, சாதாரணமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பார், அது பெரிய அளவிலே அதை மாற்றி பெரிய அளவிலே அதை விஸ்தீகரித்து புதிய அந்த தொழில் விளம்பரப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட லட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கப் போகிறது. அடுத்ததாக உத்தியோகம். பதவியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி, அரசாங்க பதவியை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சியிலே வெற்றி. அதாவது ஒரு உத்தியோகத்தில் இருப்பார்கள், ஆனால் அவங்களே ஒரு பெரிய பதவிக்கு ஒரு எழுத்து தேர்வு எழுதியிருப்பாங்க. சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராகவே இருப்பாங்க, ஆனால் அவங்க அதே ஐஏஎஸும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஐபிஎஸ்ஸும் அதில் ஐஏஎஸ் அந்த மாதிரியான ஒரு பெரிய குரூப் ஏ, குரூப் பி அந்த மாதிரியான ஒரு
எழுத்து தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க முடிவுக்காக, அதெல்லாம் இப்போ கிடைக்கலாம். அந்த மாதிரி ரிசல்ட் வரா மாதிரி முடிவுகள் வரா மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எனவே எந்த வகையிலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கக்கூடிய புதிய பதவிகளை கொடுக்கக்கூடிய யோகம், மற்ற கோள்களும் சாதகமாக இருப்பதனால் உத்தியோகத்திலும் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற மொத்தத்தில் துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த சிவராஜ யோகம் 9 ஏற்படுவதனால் மாபெரும் வெற்றிகளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்கு குரு சூரியனால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் குரு மற்றும் சூரியன். ராசிக்கு 5க்குரியவர் குரு பகவான், உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் சூரிய பகவான். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய யோகம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் என்பது நீங்கள் அறிந்தது. உங்கள் ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தால் நீங்கள் நிச்சயம் பெரிய ஆள். இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு சூரியன் கோச்சார ரீதியாக சேர்க்கை பெரிய, ஆனால் அந்த இடம் 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம். பொதுவாக ஒரு ஜோதிடத்தில் 6, 8, 12 அசுபஸ்தானங்கள், 5, 9 மற்றும் 1 திரிகோணஸ்தானங்கள், 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானங்கள், 6, 8, 12 என்பது அசுபஸ்தானங்கள் என்றாலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் 8லே சேர்க்கை பெறுகிறார்கள். அதாவது மிதுன ராசி என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அந்த இடத்தில் குரு சூரியன் சேர்க்கை. அது 8ஆம் இடம் என்பது பெரிய அளவிலே அசுபத்தீய பலன்களை கொடுக்கும். 6ஆம் இடம் பெரிய அளவிலே கொடுக்கும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதே 8ஆம் இடம் கௌரவ பணபலஸ்தானம், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதே 8ஆம் இடம் வம்பு வழக்கு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும். 8ஆம் இடம் என்பது இத்தகைய விஷயங்களும் உள்ளடக்கியது தான். 8ஆம் இடம் என்றால் பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் எல்லாருக்கும் 8நாலே ஒரு பயம். காரணம் சனியை குறிக்கக்கூடியது. 8 அஷ்டம சனி, அஷ்டம குரு என்று இப்போ உங்களுக்கு அஷ்டம குரு தான் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக 8ல் சூரியன் இருக்கின்ற பொழுது சூரியனோடு 8ல் இன்னொரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பில்லை. குரு இருக்கார், குரு இருக்கிறனால சூரியனால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. 10க்குரியவர் 8ல் இருக்கார் என்று, ஆனால் அந்த 10க்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் உங்களுக்கு 8ஆம் குரு சூரியன்ற 2 யோகாதிபதிகள் சேர்க்கை பெறுவதனால் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நன்மை இருக்குது. திடீர் யோகம், திடீர் பணபலம், கௌரவம், திடீர் கௌரவம். திடீர் கௌரவம்னா என்ன? திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு ஞாபகம் யாரோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. திடீரென்று வாய்ப்புகள் கிடைக்கும். எங்கேயோ போயிட்டுருப்பான், சும்மா போயிட்டுருக்கிறவங்க டேரக்டர் கண்ணில் மாட்டி, டேரக்டர் நீ தான் என் படத்துக்கு ஹீரோ சொல்லி ஒரே நாளில் பெரிய ஸ்டார் ஆனவங்களாம் எவ்வளோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும், படித்திருக்கும், அனுபவத்தில் பார்த்துருக்கோம். நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்தேன்னு ஒரு மாலில் என்னை பார்த்தார். மாலில் பார்த்துட்டு நீ நடிக்கிற என் படத்துலன்னு கேட்டார். உனக்கு அந்த லுக் இருக்குன்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன், நடித்தேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் சினிமா துறைக்கும் சம்மந்தம் இருக்காது, மாடலிங் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை மாதிரி விருச்சிக ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இந்த சிவராஜ யோகம் 8ல் ஏற்படுவதனால், அதே சமயத்தில் 8ஆம் இடம் வழக்குகள் இருந்த சில சிறை பிரச்சனைகள். ஆகையால் விருச்சிக ராசியில் பிறந்த சகோதர சகோதரர்கள் பொதுவாக அமைதியாக தென்படக்கூடியவர்கள், ஆனால் திடீரென்று கோபம் வரக்கூடியவர்கள். எனவே வழக்குகள் இருக்கின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் அஜாக்கிரதையாக தற்பொழுது இருக்காதீர்கள். யோகாதிபதிகள் 8ல் போய் இருந்திருக்கிறார்கள். மறைவு ஸ்தானம் 8ஆம் இடம், 6, 8, 12 அசுபஸ்தானம், மறைவு ஸ்தானம். எனவே யோகாதிபதிகள் 5க்குரியவரும் 10க்குரியவரும் உங்களுக்கு 8ல் போய் அமர்ந்திருக்கிறதுனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கு வழக்கு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது இப்போலாம் டேக்ஸ் கட்டுறது, சேல்ஸ் டேக்ஸ் கட்டுறது, ஜிஎஸ்டி கட்டுறது, இதெல்லாம் இருக்குது. தொழில் வியாபாரம் துவங்குவதே பெரும் யோசனையாக இருக்கக்கூடியது. துவங்குறதுனா ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுனா கூட 1000 விதிமுறைகள், 1000 யோசனைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. ஜிஎஸ்டி இருக்கா, அந்த நம்பர் இருக்கான்ட்டு. ஆகையால் தொழில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு, சகோதர சகோதரர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் அப்படி ஒழுங்காக நம்ம வருமானத்தில் கட்டிடுறதில்ல, ஜிஎஸ்டியில். ஆகையால் பெரிய தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த 30 நாட்கள் இருக்கின்றது. 8ல் குரு இருக்கிறார்னாலும் 10க்குரியவன் சூரியன் போய் இப்போ 8ல் இருக்கார் இல்லையா? ஆகையால் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் நொடிந்த நிலையில் இருக்கின்றவர்கள், ஏனென்றால் நஷ்டத்தில் இருக்கிறவர்கள், தொழில் வியாபாரத்தில் நொடிந்த நஷ்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
திடீர் வாய்ப்புகள்னா என்ன? ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. நல்ல ஒரு உறவு பண வரவு கிடைக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில எப்படி முதலீடு மேலே கொஞ்சம் போட்டா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தட்டுன்னு ஒரு பணம் வரும். சொத்து தீரும். சொத்து வரும். உங்களுக்கு பணம் அந்த சொத்து விற்றதுனால ஒரு காசு வரும். இப்படி இப்போ வந்து உங்களுக்கு திடீர் வெற்றி தொழிலில் நஷ்டத்தில் வியாபாரத்தில் கொஞ்சம் நலிந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள், ஒரு முன்னேற்றம், திடீர் வெற்றி, திடீர் யோகம் அப்படிங்கிறது நடக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கவை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் கூறுகின்றேன் ஒழிய அதுக்காக நம்ம ஒரே பயந்து நடுங்கலாம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு 10ல் வரை கேது இருக்கார் ராசிக்கு. அவருக்கு வந்து செவ்வாய் உங்களுக்கு 10ல் இந்த நேரத்தில் இருக்கார். இந்த ஒரு மாதம் 30 நாள்னா செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கார். ராசியாதிபதி ராசியை பார்க்குறார். அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தா செவ்வாயும் உங்களுக்கு பலமாக இருக்கிற ராசியாதிபதி. எனவே ஒரேடியாக சூரியன் அப்படிங்கிற 10க்குரியவர் 8ல் போடுறது சிவராஜ யோகம் திடீர் வெற்றியை கொடுக்கணும். சூரியன் அரசாங்கத்தை குறிக்கக்கூடியவர், அரசை குறிக்கக்கூடியவர். அவர் 8ல் இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். வழக்கு நடந்துனா வழக்கு என்பது நீங்கள் தெரிந்த ஒன்று, உங்களுக்கு அறிந்த ஒன்று. ஏன்னா வழக்கு நீங்கள் தான் சந்தித்து கொண்டிருக்க. அந்த வழக்கு ஏற்கனவே இருக்குன்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வழக்கறிஞரை பார்க்கணும். இதெல்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்குன்றதில் நீங்கள் வந்து அதை வந்து அதை பற்றி அறிந்து கொள்வது நல்லது. சும்மா அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நீங்கள் கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம். இது மட்டும்தான். பணம்லாம் 2ஆம் இடத்துல குரு வந்து சூரியன் தனஸ்தானத்தையும் பார்க்குறாங்க இல்லையா? அதனால் திடீர் பண லாபம்லாம் இருக்குது. இந்த விஷயத்தில் கவனம். அடுத்ததாக உத்தியோகத்தில் சூரியன் 8ல் இருக்கார். அது உயர் அதிகாரிகள் 8ல் இருக்கிறது அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அதிகாரிகள், சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு மேலதிகாரிகள்லாம் அவங்களுக்கு சில பிரச்சனைகளில் உங்களை அவங்க கவனிக்காமல் விட்டுருவாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 10ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவனுக்கு தான் பாஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரே, நமக்கு தான் பாஸ் எல்லா விதத்திலும் சப்போர்ட் மட்டும் நம்ம எந்த ஒரு விஷயம் எல்லாரையும் வந்து நமக்கு சார்பாக அவங்க திட்டுறாரு என்று நினைக்கிறவங்க அவருக்கு பிரச்சனையால் உங்களுக்கு எதிரிகள் நிச்சயம் உத்தியோகத்தில் இருக்கார். எல்லா உத்தியோகத்திலும் ஒரு நண்பர் இருக்காருன்னா 3 எதிரிங்க இருப்பாங்க. ஒரு நண்பர் இருக்காங்க ஆனால் 3 எதிரிங்க இருப்பாங்க. ஆகையால் இப்போ எதிரிகள் கைகள் கொஞ்சம் ஓங்கும். உத்தியோகத்தில் அவற்றில் கவனம் வேண்டும். வார்த்தையை விட்டுருவீங்க. 2ஆம் இடத்த சூரியன் பார்க்குறாரு, பளிச்சுன்னு பேசுவீங்க. ராசி வர செவ்வாய் பார்க்குறாரா, கோபம் பளிச்சுன்னு வந்துடும் இப்போது. ஆகையால் மேலதிகாரி சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நன்றிக்கிட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது மட்டும் உத்தியோகத்தில் கவனம். மற்றபடி உங்கள் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கும். எனவே விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் வார்த்தையிலே கவனம், கோபத்தை இல்லாமல் பார்த்து கொள்வது முக்கியம். இவையெல்லாம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நன்மை. குரு சூரியன் சேர்க்கை எப்பொழுதும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சேர்க்கை. அது சிவராஜ யோகம், யோகாதிபதியில் சேர்க்கை உங்கள் ராசிக்கு. எனவே இவற்றில் கவனமாக இருந்தால் நன்மைகள் உங்கள் பக்கமே. நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்கு குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 7லே பலமாக அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சூரிய பகவான், அவர் 7ஆம் இடத்தில் சூரியன் குருவோடு சேர்க்கை பெறுகிறார். அது சிவராஜ யோகம். அதிகாரத்தையும் பதவியையும் செல்வாக்கையும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய யோகமே சிவராஜ யோகம். உங்கள் ராசி தனுசு ராசி, நீங்கள் அறிந்தது. உங்கள் ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர், அதிர்ஷ்டசாலி. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7லே சூரியன் குரு சேர்க்கை. பொதுவாக சூரியன் 7ல் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் சூரியன் 7ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில், அது குரு மட்டுமல்ல, எந்த கிரகம் சேர்க்கை பெற்றாலும் 7ல் இருக்கின்ற சூரியனால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. இங்கு சூரியன் 7ல் அமர்ந்தாலும் குருவோடு சேர்க்கை பெறுகிறார். குருவோடுன்றது கிரகத்தோடு சேர்க்கை பெறுகிறால் சூரியனால் பாதிப்பில். அதே சமயத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 9க்குரிய பாக்கியாதிபதி. ஆகையால் 7ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை என்கின்ற சிவராஜ யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும், அந்தஸ்து புகழ் உயரக்கூடிய யோகமான நாட்களாக இந்த 30 நாட்கள் உங்களுக்கு அமையும். சிறப்பான நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் லாபத்தையும், ராசியை சூரியன் குரு பார்ப்பதனால் தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, அதுக்குரிய முயற்சியில் வேகம், ஆற்றல், திறனை வெளிப்படுத்தக்கூடிய விவேகம், இவையெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். பெரிய ஏணிப்படியில் ஏறுறதுல அது நீங்கள் வந்து டபுள் ஜம்ப் அடிப்பீங்க. டபுள் ப்ரமோஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த டபுள் ப்ரமோஷன் உங்களுடைய அதிகாரத்துக்குரிய பதவிக்குரிய தொழில் வியாபாரத்தில் பண வரவுக்குரிய செல்வாக்கை உயரக்கூடிய
யோகத்தை சூரியன் குரு சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால் தொழில் வியாபாரம் அதற்குரிய தனலாபத்தை கிடைக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்கிறதுக்குன்னா பேங்க்கில் வங்கியில் உங்களுக்கு கேட்கக்கூடிய பண கடன் போன்றவற்றை வங்கி கடன் சொல்லுவீங்களா, அது உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்கு அரசாங்கத்தினால் ஆதரவு, மேலும் அரசு தலைவர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், அரசு அதிகாரிகளிடம் ஆதரவு தொழில் வியாபாரத்தில் இதெல்லாம் முக்கியம். நாம் ஒரு விஷயத்தில் முயற்சிக்கின்ற போது அரசாங்கத்தில் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகள்லாம் நம்ம சாத்தியமாக முடித்துக்கிறதுக்கு எல்லாருடைய ஆதரவும் வேண்டும். இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிச்சயம் தெரியும். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு மிகப்பெரிய வேகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதார தனயோகம் இருக்கும். பாக்கியாதிபதி சூரியன், அவர் உங்களுக்கு குருவோடு ராசியாதிபதி சேர்க்கப்போனால் பாக்கியலட்சுமி அருளை பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியும் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக இந்த 30 நாட்கள் இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம், நிச்சயம் பெரிய வெற்றிகள், பதவிகள் கிடைக்கும். அந்த பதவியை கொடுக்கக்கூடிய யோகம் தான் சிவராஜ யோகம். அவ்வாறு பார்க்கின்ற போது புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை, அரசு தேர்வுகள் எழுதி கொண்டிருப்போர் முடிவுகள் எதிர்பார்த்தால் நிச்சயம் அவற்றில் வெற்றிகள், உத்தியோகத்தில் மேற்பதவி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அதற்குரிய நல்ல ஒரு வெற்றி, இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம். தனயோகம் என்றால் பதவி உயர்வு மட்டுமல்ல, ஊதிய உயர்வு, இவையெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியாக நிறையக்கூடிய ஒரு நல்ல யோகமான நாட்களாக இந்த 30 நாட்கள் இருக்கிறது. ஆகையால் இந்த ஆனி மாதம் முழுவதும் சிவராஜ யோகம் உங்களுக்கு இருப்பதினால் தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி, ராசியாதிபதி பாக்கியாதிபதி சேர்க்கை பெறுகின்ற அந்த அமைப்பே ஒரு யோகம். பொதுவாக ராசியாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தால் அது ஒரு மிகப்பெரிய நன்மை. அவ்வாறு உங்கள் ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு இப்போ ராசிக்கு சேர்றாங்க. ஆகையால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு அடைக்கவிருக்கிறது. நிறைய மாபெரும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்கு குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எப்படி பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள மகர ராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷப ராசியிலே இருந்து 6ஆம் இடம் மிதுன ராசிக்கு சூரியன் சென்று மிதுன ராசியிலே குருவோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக குரு சூரியன் சேர்க்கையே சிவராஜ யோகம். அந்த சிவராஜ யோகம் அதிகாரம், பதவி, புகழ், செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். மிகப்பெரிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய யோகம். ஒருவர் ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கை பெற்றிருந்தால் சமூகத்தில் அவர் மிகப்பெரிய மரியாதைக்குரிய மதிப்புமிக்க மனிதர். மாண்புமிகு என்று கூறுவோம் அல்லவா, அந்த பதவிக்குரியவர். பதவி அதிகாரத்தை கொடுத்தால் அவர் மந்திரி அப்படிலாம் இருக்கிறவங்கள மாண்புமிகு என்று கூறுவோம். அந்த மாண்புமிகு என்கின்ற யோகத்தை ஒரு விழா பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் லீடராக இருப்பாங்க, காலேஜ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கூட அந்த மாதிரி யோகம் இருக்கும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6லே குரு இருக்கிறார் சத்துருஸ்தானத்தில். அங்கு குருவோடு ஒரு கிரகம் 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றால் குருவால் பாதிப்பு இல்லை கோச்சார வேதை அடிப்படையில். ஆகையால் இந்த ஆனி மாதம் ஜூன் 15, 2025 முதல் ஜூலை 15, 2025 ஆனி மாதம் ஒரு மாதம் முழுவதும் 6ல் குருவோடு சூரியன் சேர்க்கப்பெறால் குருவால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் சூரியன் 6ல் இருப்பது ராஜ யோகம். உங்கள் ராசிக்கு அவர் 8க்குரியவர். அந்த 8 தான் சிம்ம ராசி. அந்த 8க்குரியவர் 6ல் இருப்பது விபரீத ராஜயோகம். பொதுவாக சூரியன் 6ல் இருந்தாலே யோகம். அப்படி உங்களுக்கு ராசிக்கு 8க்குரியவர் 6ல் இருப்பது விபரீத ராஜயோகம். டபுள் ஜாக்பாட். இந்த டபுள் ஒரு ஜாக்பாட்னாலே நமக்கு பெரிய நன்மைன்னா உங்களுக்கு டபுள் ஜாக்பாட். ஆகையால் இப்பொழுது மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் கடன், நோய் இவையெல்லாம் அகலக்கூடிய யோகம். வழக்குகளிலே வெற்றி. 6ஆம் இடம் சத்ரு ரண ருண ரோகஸ்தானம், நோய்களிலே வெற்றி. நாம் அந்த ஒரு முயற்சியிலும் எதிரிகளை சத்ரு சர்வநாசம் செய்யக்கூடிய தைரியம் மற்றும் அதற்குரிய வெற்றி. எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள். எவ்வளவு ஏளனமாக உங்களை பேசிவிடலாம், இப்பொழுது உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய நாட்களாக இந்த 30 நாட்கள் வரும். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் உங்களை புரிய வைத்திருப்பார்கள். யார் நல்லவர்கள், யார் உங்களை பற்றி புரிந்தவர்கள் என்பதை எல்லாம் அறிந்த பிறகே இப்பொழுது நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மார்ச் 29க்கு முதல் அப்போ தான் உங்களுக்கு 7.5 முடிஞ்சிருக்கு. ஆகையால் இப்போ இந்த ஜூன் 15 தான் உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு சேர்க்கை பெறும். உங்களை யாரெல்லாம் உங்களை ரொம்ப ஏளனமாக பேசுகிறவங்கலாம் இப்போ உங்கள் முன்னால் கொஞ்சம் பணிவாக இருப்பாங்க. மன்னிக்காதீர்கள். மன்னிப்பாது உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு யோகம், வழக்குகளிலே வெற்றி,
வழக்குகளிலே மிகப்பெரிய நன்மை. இவையெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நீங்கள் பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரம் லாபம் 3ல் இருக்கின்ற சனியால் கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு 6லே சூரியன் குரு சேர்ந்திருப்பனா போட்டிகள் இருக்கின்ற தொழில் வியாபாரம் இருப்பா. எல்லா தொழில் வியாபாரத்திலும் போட்டி இருக்கும். இருப்பினும் அந்த போட்டிகளிலே முதல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஒருவர் ஓடினால் அது ஓட்டப்பந்தயம் அல்ல, ஒரு கூட்டம் ஓடினால் தான் அது மாறத்தான். இன்னொரு 10 பேர் ஓடினால் அதில் ஒருத்தர் நம்பர் 1ஆக வருவதுதான் வெற்றியாளர். இருப்பினும் இந்த 6லே குரு சூரியன் சேர்க்கப்பெறுகின்ற சிவராஜி யோகம் உங்களை நம்பர் 1ஆக போகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய நன்மை வெற்றி. அதே போலவைத்தான் உத்தியோகத்தில் பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்போ உங்கள் பேரும் போயிருக்கோம், மேலே பக்கத்தில் இருக்கிற 2-3 பேருக்கும் போயிருக்கோம். அவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார், நீங்களும் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. நடக்கக்கூடிய ஒன்று தான் நடக்கும், அப்படி தான் இருக்கணும். இருப்பினும் இப்போது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர்வுகள் உங்களுக்கு தேடி வரும். 6ல் இருக்கின்ற சூரியன் திடீர் வெற்றிகளை கொடுப்பார். சூரியன் 6ல் இருந்தாலே வெற்றியை கொடுப்பார். இப்போ 8க்குரிய 6ல் இருக்கனால திடீர் வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ உங்களை லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. ஃபாரின் போகலான்ட்டு வேறு யாருக்கும் இருப்பாங்க. ஆனால் அவர் வேணாம், எனக்கு பதிலாக இவர் அனுப்புங்கன்னு உங்களை அவர் ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரை செய்யலாம். ஆகையால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற நமக்கு கிடைக்காது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை தேடி கொடுத்துட்டாங்களப்பா அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டையோ நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க. அந்த மகிழ்ச்சியான செய்தி நடக்கத்தான் போகின்றது. ஆகையால் உத்தியோகத்தில் பெரிய உயர்வுகளை கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்கின்றது. மொத்தத்தில் மகர ராசிக்கு தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய டபுள் ஜாக்பாட் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. கும்பராசிக்கு குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய நன்மைகளை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்து 5க்கு செல்கின்றார். 5லே ஏற்கனவே மிதுன ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். சூரியன் அவரோடு சேர்க்கை பெறுவதனால் குரு சூரியன் சேர்க்கை பெற்றால் ஏற்படுவதே சிவராஜ யோகம். சிவராஜ யோகம் எந்த ராசிக்கும் எந்த லக்னத்துக்கும் சேர்க்கை பெற்றால் நன்மை தான் செய்யும். காரணம், சூரியன் ஒரு பொதுவான கிரகம். சூரியன் ஒரு ராஜா என்பவர் ஒரு எல்லாருக்கும் பொதுவானவர். ஏழை பணக்காரன் பணம் செல்வந்தர் அப்படின்லாம் பார்க்கக்கூடியவர் ராஜா இல்லை. நல்ல ராஜாவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லா ராஜாவும் நல்ல ராஜா தான். ஒரு சிலர்கள் அந்த சரித்திரம் படிக்கின்ற போது கூறியவர்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு படித்ததனால் தெரிகின்றது, அறிந்தது. ஆனால் எவ்வளவோ ராஜாக்கள் இருந்தார்கள் அல்லவா. நாடு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் இருக்காங்கன்னா நல்ல ராஜாக்கள் இருந்ததுனால தானே. எனவே தலைமையை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அவர் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் தைரியத்தை பெறுவார். நல்ல மதிநுட்பம் கொண்ட ஒரு மந்திரி பக்கத்தில் இருந்தால் ராஜா எப்பொழுதும் நல்வழி தான் நடப்பார். அந்த நல்வழியை கொடுக்கக்கூடிய குரு சூரியன் சேர்க்கையே சிவராஜ யோகம். அந்த யோகம் ஏற்படுவதனால் பதவி அதிகாரத்தை கொடுக்கும், செல்வாக்கு உயரும், மக்கள் ஆதரவு. இதுதானே ஒரு ராஜாவுக்கு தேவை. இப்போ உங்களுடைய செல்வாக்கு உயரும், சொல்வாக்கு பெரிய அளவிலே மதிப்பு மரியாதையை கொடுக்கும். ராசியிலே ராகு, 2லே சனி என்று உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் குருவும் சூரியனும் சேர்க்கை பெறுவதனால் பிரச்சனைகள் மறைந்துவிடும். சூரியனை கண்ட பனி எப்படி விலகிவிடுமோ, வெளிச்சம் வாழ்க்கையில் பிறந்து விடுமோ, அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சூரியனை கன்ற மேகம் விலகிவிட்டால், நமக்கு வாழ்க்கையிலே வெளிச்சம் கிடைத்துவிட்டால், மனதிலே துணிச்சல் பிறந்துவிட்டால் நிச்சயம் பெரிய வெற்றிகளை பெறுவோம். அத்தகைய வெற்றிகளை கும்பராசி சகோதர சகோதரிகள் தற்பொழுது பெறப்போகின்றீர்கள். ஆகையால் இந்த 7ஆம் இடத்துக்குரிய இடம் கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், கூட்டுத் தொழில், புதிய நண்பர்கள், இவையெல்லாம் தெரிவிக்கக்கூடிய 7ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் தெளிவாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், நல்ல நண்பர்கள், அந்த நல்ல மனைவி, கணவன், இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தானே. உன் நண்பன் யார் என்று கொள், நீ யார் என்று சொல்கிறேன் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அது ரொம்ப அற்புதமானது. காரணம், உன் நண்பன் எப்படிப்பட்டவன் என்று அறிந்தாலே உன்னை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை பெரிய மேதாவிகள் கூறுகின்ற ஒரு நல்ல வார்த்தை. அது இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஒரு இருளை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஜென்ம சனி இப்போ தான் முடிஞ்சுது. மார்ச் 29 தான் பாத சனிக்கு பேருக்கு. இருந்தால் 2ல் சனி, பாகிஸ்தானத்தில் சனி, ராசியில் சர்ப்ப கிரகம், பாம்பு, இருள், அதுவும் ராகு கரும்பாம்பு.
எதுனாச்சும் செம்பாம்பு ராகு உங்க ராசியில் வந்து உட்காந்து குரு பார்வை இருக்கிறதுனால அந்த ராகு உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்கல. ஆனாலும் அதே ராகு உங்களுடைய ராசியில் அதே நட்சத்திரத்தில் இருக்கார். ஆகையால் எப்பொழுதும் கும்ப ராசியில் நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேச மாட்டார்கள். அவங்க உள்ள ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் வெளியே அவங்க செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கும்பராசியில் பிறந்த உங்களை நிச்சயம் உங்கள் கணவரும் சரி உங்கள் மனைவியும் சரி புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்களே புரிந்து கொள்ள முடியாது என்றால் அப்போ உங்கள் குழந்தைகளை எப்படி புரிஞ்சுப்பாங்க? குழந்தைகளே புரிஞ்சுக்கணும் உங்கள் நண்பர்கள். எனவே நிச்சயம் கும்பராசியில் பிறந்தவர் ஒருத்தருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு 2 மடங்காக அவர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். நிச்சயம் அதான் உண்மை. கமெண்ட்டில் கூட போடுங்க. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும், புகழ் கிடைக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புறவு கிடைக்கும், உங்களுடைய முயற்சிக்கு அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆகையால் தொழில் வியாபாரம் விஸ்தீகரிப்பீர்கள், கடன் பிரச்சனைகள் தீரும். ராசியில் குரு பார்க்குறார். இப்போ சூரியனோடு சேர்ந்தால் குருவுக்கு ரொம்ப பலம். பக்கத்தில் தலைவர் இருக்காருன்னா மந்திரி நம்மளோட பாஸ் நம்ம கூடயே இருக்கார் அப்படின்னும் போது அவருக்கு எப்படி ஒரு உண்மை வேகமாக செயல்படுவார். ஏன்னா பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கார், பாஸ் கூட இருக்காரும்போது அறிவாளி தானே குரு அறிவாளி இன்னும் வேகமாக தானே செயல்படுவார். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ குரு சூரியன் சேர்க்கை பெற்று குரு ராசியை பார்ப்பதனால் ராசி மிகவும் பலம் பெறுகிறது. எனவே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அனுகூலமான நாட்களாக இந்த 30 நாட்கள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் பிலி இன்னும் உங்களை பிழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா 4 சூரியன் வரைக்கும் வந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி. சூரியனுக்கு ஆகவே ஆகாதவர் சனி பகவான். சூரியனுடைய மகன் தான், இருந்தாலும் மகனை பிடிக்கலையே சூரியனுக்கு. ஆகையால் இங்கே மகனுக்கு அப்பாவையும் பிடிக்காத ஒரு நிலை. அக்னி நட்சத்திரம் கார்த்திக், நீங்கள் அப்பா அவர். ஆகையால் இந்த நேரத்தில் இப்போ சூரியன் உங்களுக்கு 5க்கு செல்வதனால் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை கடிந்து பிலி என்று வேலையை வாங்கி கொண்டவர்கள் இப்பொழுது அவற்றிலிருந்து டக்கென்று மாற்றம் காட்டுவார்கள். நல்ல உங்களுக்கான அங்கீகாரத்தில் எப்படி நீங்கள் வேலை செஞ்சுப்பா இப்போ பாருப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு அப்ரிசியேஷன், அந்த ஒரு புகழ், உங்கள் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, அது உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதானே நம்ம எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதை உற்சாகமான ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் பொழுது தானே அந்த ஆனந்தம், அது பேரானந்தம் நான் சொல்லுவேன். அதை உண்மையாக நம்ம செயல்களில் அந்த அனுபவிக்க முடியுதான் தெரியும். நாங்கள் எவ்வளவு தான் நம்ம பொறுமையாக தெளிவாக கூறினாலும் கமெண்ட்டில் ஒருத்தர் அது வந்து ஐயா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நான் படிக்கும்போது அந்த கிடைக்கின்ற ஆனந்தம் நான் உணர்ந்தது. அதுதான் உண்மை. லைக் பட்டனை கிளிக் செய்யுன்னு சொல்கிறோம். ஆனால் 2000 பேர் பார்த்தாலும் ஒரு 150, 20, 200 பேர் தான் லைக் பட்டனை கிளிக் செய்கிறாங்க. வாரப்பலன்னா அந்த 150, 200 பேரை நான் மனசார சந்தோஷமாக நினைக்கக்கூடியது தான் உண்மை. ஆகையால் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்குரிய அந்த அங்கீகாரங்கள் கிடைக்கும், செல்வாக்கு உயரும். மொத்தத்தில் கும்பராசிக்கு மனதிலே உற்சாகம், தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இந்த சிவராஜ யோகம் 5ஆம் இடத்தில் ஏற்படுவதும் குருவும் சூரியன் லாபஸ்தானத்தில் பார்ப்பதும் தொழில் வியாபாரத்தில் லாபமும் உத்தியோகத்தில் உயர்வுகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நல்ல காலமாக இந்த 30 நாட்கள் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்கு குரு சூரியன் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் எத்தகைய யோக பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள மீனராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான். 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை, பொதுவாக நல்ல ஸ்தான பலம் இல்லை. 6, 8, 12 என்பது அசுபஸ்தானங்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சிம்ம ராசி, அதனால் அதிபதி சூரியன். இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவுக்கு நெருங்கிய நண்பர். அவ்வாறு பார்க்கின்ற சூரியன் ராஜா, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு மந்திரி, உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் தளபதி. இவர்கள் 3 பேரும் சேர்ந்தால்தான் அரசாங்கம். ஆகையால் சூரியன் குருவை வெறுக்கவே முடியாது. ஏன்னா குரு இல்லைன்னா சூரியனுக்கு எப்படியுமே தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. ஒரு அரசாங்கம் என்றால் தலைவர் இருந்தாலும் மந்திரிகள் நன்றாக இருந்தால், அதனால்தான் மந்திரி சபையை மிக முக்கியமாக ஒரு அரசாங்கம் அமையும் போது கவனமாக பார்ப்பார்கள். நிதி மந்திரி யாரப்பா, அதுதான் மிக முக்கியமாக யோசிப்பாங்க. ஏன்னா அவர் தான் எல்லா பட்ஜெட்டும் போடுறவர். ஆகையால் என்னதான் இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் தான், அந்த நிதி மந்திரி போடுற ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் மிக முக்கியத்துவம். அது ரயில்வே பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய மொத்த முக்கிய பட்ஜெட்டான மத்திய அரசு பட்ஜெட்டாக இருக்கட்டும், மாநில அரசு பட்ஜெட்டாக, எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும்
நம்ம டேக்ஸு குறையுதான்னு தான் நம்ம யோசிக்கிறோம். டேக்ஸை உயர்த்திட்டா நம்மளுடைய டேக்ஸை குறைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் மந்திரி தான் முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் இப்போ குருவோடு சூரியன் சேர்ப்புனா உங்கள் மனதில் வந்து தைரியம் கிடைக்கும். மனம் வந்து ஒரு உறுதி கிடைக்கும். சூரியன் உறுதியானவர், சூரியன் ஒரு தைரியமானவர், ராஜா. ஆகிய உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு, அதுவும் 4ஆம் இடத்தை சேர்ந்த குருவும் சூரியனும் 10ஆம் வீட்டை பார்ப்பதும் குரு சூரியன் சேர்க்கை பெற்றால் அது சிவராஜ யோகம். மிக அற்புதமான யோகம். பதவி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய யோகம், புகழ் செல்வாக்கு உயரக்கூடிய யோகம், பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோகம். இதெல்லாம் ஜாதகத்தில் குரு சூரியன் சேர்க்கை பெற்றால் நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் அந்த யோகத்தை பெறுவீர்கள். ஏன்னா குரு சூரியன் ஜாதகத்தில் இருக்காங்க. இப்போ கோச்சாரத்தில் சேர்றாங்க. ஆனி மாதத்தில் 11 வருஷம் கழிச்சு குரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ராசிக்கு வருவார். 11 வருடங்கள் கடைசியாக 2014 சேர்ந்தாங்க. இப்போ 25 சேர்றாங்க. ஆகையால் அது வந்து மிதுன ராசியில் சேர்றாங்க. அப்போ அடுத்ததாக கடகராசிக்கு போகும்போது அங்கே கடகராசியில் சூரியன் வருதான். எனவே ஒரு மாதத்தில் ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார். இப்போ ஆனி மாதம் முழுவதும் குரு சூரியன் சேர்க்கை மிதனத்தில் ஏற்படுவதனால் 10ஆம் இடத்தை சூரியன் குருவும் பார்க்குறாங்க. அப்போ உங்கள் ஜாஸ்தி நீங்கள் உங்களுக்கு 11 வருஷம் கழித்து உங்கள் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு சூரியன் அப்போது நீங்கள் கோச்சார பலன் பார்க்குறீங்களா? 2014 ஜூன் மாதம் இதே மாதிரி ஆனி மாதம் பிறக்கும்போது குரு சூரியன் நீங்கள் அப்போ வந்து யோசித்து பாருங்கள் அந்த வருஷம் எப்படி இருந்ததுன்ட்டு. அதை வச்சு இந்த வாட்டி எப்படி ஏன்னா அனுபவமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை எப்படி இருக்குன்றது உங்கள் அனுபவமும் பார்க்கணும். நல்ல ஜோதிடர் கூறுவதை புரிந்து கொண்டாலே நீங்களே பாதி ஜோசியராகிடலாம். பல பேர் என் ஜோதிட பலன்களை கேட்கின்றவர்கள் நிறைய இப்போ புரிந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி அதை அறிந்து கொண்டேன் என்று கூறியிருக்கின்றார்கள். எனக்கு அது மகிழ்ச்சியை தான் தரும். பொதுவாக பலன் பார்க்குறவங்க நிறைய கேள்வி கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கேள்வி கேட்கும்பொழுது என் அறிவை பட்டை தீட்டுகிறார்கள் என்று அர்த்தம். வைரம் பட்டை தீட்டு தான் ஜொலிக்கும். ஆகையால் இப்பொழுது குரு சூரியன் 10ஆம் வீட்டை பார்ப்பனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மனதில் இருக்கின்ற ஜென்மசனியோட இருள் அகலும், குழப்பங்கள் அகலும். ஆகையால் இப்போ குறிப்பாக உத்திரட்டாதியில் ஜென்மசனி சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அதுவும் அவர் அந்த உத்திரட்டாதியில் இருக்கிறவங்க மனதில் குழப்பம்லாம் இருக்குது. அவங்களுக்கு இப்போ தெளிவு பிறக்கும், எதையும் சாதிக்க முடியும், சமாளிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை பிறக்கும். அது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கை இருந்தால் போதும். ஆகையால் இப்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம். உயர் அதிகாரிகள் உங்களை எத்தகைய வாட்டுன்னு வாட்டினாங்களோ, மனம் குழப்பம், வீட்டில் தூக்கம் இல்லை, எந்த ஒரு விஷயத்திலும் மனசில் ஒரு இருள் பயம் எல்லாம் இப்போ இருந்து கொண்டிருந்தது. இப்போ சூரியன் குரு சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால சிவராஜ யோகம், பதவியை பிரச்சனைகளை அகற்றக்கூடிய யோகத்தாக இருக்கும். நான் உயர்வுகளை கொடுக்கும் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜென்ம சனி. நீங்கள் அதுக்கு அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் செஞ்சு கொண்டு தான் சந்தோஷம். நிச்சயம் அது உங்களுக்கான நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை நீங்கள் சனீஸ்வரருக்கு போய் எல்விளக்கு ஏற்றுறது வாய்ப்புகள் இருந்தால் அதையும் செய்வது நல்லது. ஏன்னா வேலை இருக்கிறவங்க போக முடியாது. இருப்பினும் அனுமன் சாலிசாவை நீங்கள் தினந்தோறும் கேட்டுக்கொண்டு வந்தாலும் காகபுஜன்றரை தொடர்ந்து மனதார அந்த மகரிஷியை வணங்கி கொண்டிருந்தால் நிச்சயம் 7.5யால் ஏற்படக்கூடிய ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். இருப்பினும் இவை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. இப்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மன இருள் அகலும், வெளிச்சம் பிறக்கும். மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மன தைரியம், எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடத்தை இப்பொழுது குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்ற சிவராஜ யோகம் 4ஆம் இடம் சதுர் கேந்திரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு உற்சாகத்தையும் மன உறுதியும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குருவோடு சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று சேர்க்கை பெறுவதனால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகத்துக்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இந்த பலன் உங்களுக்கானது. இது ஒரு பொது பலன். கோச்சார ரீதியாக நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சிவராஜ யோகத்தினால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் மாபெரும் யோகத்தை மருள் கூறுவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.